அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். தினமொரு சிந்தனையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைண்டை பற்றி தாங்க. மனம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தாங்க இந்த கதை. ஒரு பெண் லண்டன் நகரத்தில் வாழ்பவர். அங்கே உள்ள காலநிலைக்கு ரோஜா மலர்கள்லாம் நன்கு வளருங்க. அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு ரோஜா மலர்னாலே அலர்ஜி. ஒரு பூ பக்கத்தில் இருந்தாலே அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், தும்மல் வரும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால ரோஜா மலர்கள் பக்கத்துலேயே போகாமல் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அவங்களோட ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிறதுக்காக போனாங்க. அந்த மீட்டிங் ரூம்குள்ளார போனோடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சுங்க. ஒரு பெரிய டேபிளில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான ரோஜா மலர்களை வச்சு அலங்கரிச்சிருந்தாங்க. ஒரு பூ பக்கத்தில் இருந்தாலே போதும் நமக்கு அலர்ஜி ஆகிடுமே, இவ்வளோ பூக்களுக்கு இடையில நம்ம எப்படி மீட்டிங் அட்டன் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. ஆனால் வேற வழியே இல்லாமல் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் உட்காடுறாங்க. பூக்களை பார்த்ததுமே அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது, தும்மல் வருது, முகமெல்லாம் சிவந்து போயிடுச்சு. மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கலையே. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பின்னாலேருந்து ஒருத்தர் எழுந்து போறவர் சொல்லிட்டு போறாரு. வெளியில போகும்போது இந்த பூக்களை பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு, நிஜமான பூக்கள் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவருக்கு தெரியுது இந்த பூக்கள் உண்மையான பூக்கள் கிடையாது, எல்லாமே காகிதத்தால் செய்யப்பட்ட செயற்கை மலர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் யோசிக்கிறாங்க, இந்த பூக்கள் எப்படி எனக்கு அலர்ஜியை ஏற்படுத்த முடியும். இப்படி நினைச்ச மறு வினாடி அவருடைய அலர்ஜிக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சுங்க. இதுதாங்க நம்மளோட மனம். இந்த மனதால நோய்களை உருவாக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியுங்க. இந்த மனதால பிரச்சனையை உருவாக்கவும் முடியும், அதற்கு தீர்வையும் தர முடியும். எனவே நேர்மறை எண்ணங்களை மட்டும் எண்ணி மனதை நல்ல முறையில பயன்படுத்துவோம். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரையில் உங்கள் இலக்கை அடையும் வரை. Your mind is a powerful thing. When you fill it with positive thoughts, your life will start to change. உலகத்துல மிக சக்தி வாய்ந்த காந்தம் நம்மளோட மனம் தாங்க. மனம்னாலே மூளை இல்லை, நமது எண்ணங்கள் தான். எண்ணங்களை ஒரு புள்ளியில குவித்து நமக்கு வேண்டியதை மனசுல காட்சியா வடிவமைச்சு தொடர்ந்து நினைச்சு வந்தோம்னா நிகழ்வுல நமக்கு கிடைக்குங்க. நம்பினோர் கைவிடப்படவர் என்பதுதாங்க இந்த பிரபஞ்ச விதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான்